என் புள்ள சாக்குரா என்ன பேசாம நருட்டோ கிட்ட உண்மையை சொல்லிட்டா எல்லாம் சரியாயிடும்னு எனக்கு தோணுது. நீ நருட்டோவை குறைச்சி எடை போடுறன்னு நினைக்கிற. ஆல்ரைட், எல்லாரும் ஒரு நிமிஷம் நில்லுங்க. கிபா, சாஸ்கே இப்போ சரியா எங்க இருக்கான்னு சொல்லு. வடக்குல 2 o'clock பக்கம் இருக்கான்னு சொன்னாங்க. ஓகே, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எல்லாரையும் தூங்க வச்சுட்டு நீ செய்யலாம்னு யோசிச்சியோ? சாய், அது சாஸ்கேவோட நேரடியா மோதணும்ன்றதுதான் நம்ம சாக்குராவோட திட்டம். மக்களே இங்க பாரு, இத நான் ஒரு முறை தான் சொல்லுவேன். ஒழுங்கா வழிய விட்டுரு சாய். சீக்கிரம் வாங்க, சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. நான் என்ன சொன்னேன்னு உனக்கு புரியல பாத்தியா? ஆனா உன்னோட அக்கமாருக்கு புரிஞ்சிருச்சு. உருட்டி விட்டுட்டா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அவ எங்களை புடிச்சிட்டா. சீக்கிரம் அவளை தடுக்க பாருங்க. நருட்டோ வா, நம்ம கிளம்பலாம். நீ ரெடியா? ஆனா எனக்கு இப்ப வெளியே போகணும்னே தோணலையே. நல்லது, நான் ஒரு ஷேடோ க்ளோனுங்கிறத அவர் இன்னும் கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். சேதங்களை உண்டாக்குற சீலிங் ஜெட்ஸு அவன் உடம்போட சேர்த்து ஒன்னையும் சீல் பண்ணிடும். அவன் சாகும்போது அதை ஆக்டிவேட் பண்ற மாதிரி செட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். நல்ல வேளை தப்பிச்சோம். ஒண்ணு முடிஞ்சது. அடுத்தது ஹிடன் லீஃப் வில்லேஜ் தான். ஹிடன் லீஃப்குள்ளையா? நான் இவன் கண்ணை எடுத்துக்க போறேன். அந்த பொண்ணு இருக்கால, ஒருவேளை உனக்கு அவ தேவையில்லைன்னா அவளை தயவு செஞ்சு கொண்டு போடுற. நம்ம அப்புறம் சந்திப்போம். வேண்டாம் சாஸ்கே. என்ன ஒரு ஆச்சரியம். இவன் இப்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கான். நான் ஹிடன் லீஃப்ல இருந்து வெளியேறி வந்துட்டேன். இனி நான் உன் கூட தான் இருப்பேன். நீ என்ன செய்ய சொன்னாலும் நான் அதை அப்படியே செய்றேன். நீ எனக்கு வேணும் சாஸ்கே. அப்படின்னா சரி, அதை எனக்கு